மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு மனநலம் பாதித்து விட்டதாகவும் அவர் பேச்சுக்கு அவரே அனுபவிப்பார் என்றும் முன்னாள் மதிமுக அவைத் தலைவர் துரைசாமி விமர்சித்துள்ளார். திருப்பூரில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். வைகோ அவர்கள் விழுப்புரத்தில் பேசுவதற்கு முன்பாகவே மறுமலர்ச்சி திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார். அப்போது நான் அவருக்கு கடிதம் எழுதினேன். சங்கத்தின் சொத்தை பற்றி கடிதம் எழுதினேன். அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல, சங்கத்தினுடைய சொத்து என்பது சங்கத்திற்கு தான் கட்டுப்பட்டதை தவிர அரசியல் கட்சி கட்டுப்பட்டது கிடையாது. நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 67ஆம் ஆண்டு முதல் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறேன். சங்கம் துவக்கப்பட்ட 60ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் சங்கத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிறது. ஆகவே சங்க சொத்து சங்கத்திற்கு தான் கட்டுப்படுமே தவிர அரசியல் கட்சி கட்டுப்படாது. அந்த அடிப்படை விவரம் தெரியாமல் வைகோ பேசுகிறார். அவர் மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்காரு. அதில் போய் அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் செஞ்சதுக்கு தானே அனுபவிச்சுக்குவார். அவர் ஒன்றும் செய்யவே வேண்டாம், பாவம். ஏன்னா இத்தனை நாளாக பழகிட்டு அவர் பேசுறதுனால இப்போ இது கூட சொல்ல மாட்டார்.